கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. இந்த இது ஃபில்லப் பண்ணி கொடுக்கக்குள்ளலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருக்கிறவங்க செய்வாங்க. ஒன்றையும் இந்த படிக்காதவங்கலாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் என்னன்னு தெரியாது. ஏற்கனவே பழைய ஓட்டர் ஐடியை வச்சு தான் ஓட்டு போட்டுன்னு இருக்காங்க. இந்த மாதிரி நிலைமையில தான் இருக்குது. கொஞ்சம் சிரமம் தான் இந்த வாட்டி. இந்த பொதுவாக நிறைய பேர் வந்து ஓட்டு போட விருப்பம் இல்லாத அளவுக்கு போயிடும்னு கூட சொல்கிறாங்க. ஆமாம், விருப்பம் இல்லைன்றாங்க. சில பேர் நம்ம தெரு வீதியெல்லாம் சரியாக கவனிக்கிறதில்ல, போகிறதில்ல. இந்த மாதிரி இந்த அசோசியேஷனில் இந்த நாய் தொல்லைங்க பெரிய தொல்லையாகுது. இது யாரும் கவனிக்கிறதில்ல. இந்த வருஷம் வந்து அசோசியேஷனில் என்ன முடிவு எடுத்துருக்காங்கன்னா, நாங்கள் ஓட்டு போட வரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இல்லைங்க, நான் கேட்குறது எஸ்ஐஆர் இருக்குல்ல, ஆமாம், எஸ்ஐஆரில் உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? மனநிலை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதில் எந்த இது பிரச்சனையும் இல்லை. அதை ஃபில்லப் பண்ணுறதுக்கு ரொம்ப முழிக்க வேண்டிய நிலையில் இருக்குது. உங்கள் பேர்? பேர் தனிகாச்சலம். அம்மா இப்போ சொன்னாங்கல்ல ஓட்டு போடுறதுக்கு, அது உங்களுக்கு எப்படி இத்தனை வருஷம் நீங்கள் ஓட்டு போட்டிருக்கீங்கல்ல, ஆமாங்க. இப்போ சொல்கிற அந்த முறை உங்களுக்கு எப்படி எடுத்துக்கிற முடியுதுங்கம்மா? அது முறை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நாங்களும் வயசானவங்க, டக்குன்னு போய் எடுத்து இது பண்ணலாம் கொஞ்சம் கஷ்டம்தான் அது. சில பேர் சொல்கிறாங்க இத்தனை வருஷம் ஓட்டு போட்டு அந்த 2002, 5 இல்லாட்டி மறுபடியும் புதுசாக பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாங்க. அது எப்படி உங்களுக்கு தோணுது அந்த இதெல்லாம்? ஆமாம், அதாங்க இப்போ நாங்களாம் ரொம்ப வயசானவங்க, போய் நடந்து போய் அதெல்லாம் எடுத்து போட்டு செய்கிறது கஷ்டம். இந்த மாதிரி பேப்பர் இஷ்யூ கொடுத்துட்டு அதை மறுபடியும் அவங்கெல்லாம் கிளியர் பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏதோ ஐடென்டி கார்டு எடுத்துகிட்டு போனோமா, நாங்கள் பார்த்தோம், கையெழுத்து போட்டோம், ஓட்டு போட்டு வந்துட்டோன்னு இருக்கும். இப்போ இது எல்லாம் இல்லாத பிரச்சனை எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. இப்போ நிறைய பேர் இதனால் ஓட்டு போடாமல் போயிடுவான்னு நினைக்கிறீங்களாம்மா?